ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது நீம் சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேப்பிலையை கொஞ்சம் அலசிட்டு உருவி வச்சுருக்கேன். பச்சை மஞ்சள் 2 துண்டு எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சதை தண்ணி சேர்த்து வடிகட்டிடலாம். பியர் சோப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் கட் பண்ண பியர் சோப்பை வச்சிடலாம். பியர் சோப்புக்கு பதில் சோப் பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். சோப்பை மெல்ட் பண்ணிடலாம். உருக்கின சோப்போட அளவு 1/2 டம்ளர் இருக்குது. அந்த அளவுக்கு வேப்பிலை தண்ணியை சேர்த்துடலாம். விட்டமின் இ மாத்திரை 2 சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு இந்தமாரி டப்பாவில் ஊற்றிடலாம். இந்த டப்பாவுக்கு பதில் ஐஸ்கிரீம் டப்பா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். சோப்பு செட் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்படியே நிழலில் இருக்கட்டும். ஒரு வாரத்துக்கு பிறகு சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.